நான் உங்கள் ரத்னவேல் பாண்டியன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேல இருக்கிற சூரிய பகவான் அவரை பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். ஏன்னா அவரோட உக்கிரம் வந்து அதிகமாயிருச்சு. இன்னும் 3 மாசத்துக்கு அவரை வந்து அசைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளே வந்து ஏசி ரூம் எங்க இருக்கு, ஏரி குளம் எங்க இருக்கு பார்த்து ஓடிட்டு இருக்கிறோம். ஏன்னா வெயில் தாங்க முடியல. இந்த பறவை இனங்கள், அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய கோழி இனங்கள், இந்த கோழிகள் எப்படி அந்த சூட்டை தாங்கும், அதுக்கு நம்ம என்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். உணவு சொல்றது நல்லா தண்ணியை பார்த்துடலாம். தண்ணியை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த தண்ணி நம்ம கொடுக்குற தண்ணி வந்து அதுக்கு உடல் குளிர்ச்சியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த வெயில் நேரங்கள்ல நிறைய நோய்கள் வருது. வெள்ளை கழிச்சலா இருக்கட்டும், அம்மை நோயா இருக்கட்டும், ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது இழுத்து வலிப்பு அந்த மாதிரி விழுந்து சாகும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தண்ணி, நீர் முதல்ல ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீர் ரொம்ப முக்கியம். அந்த நீரை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, நம்ம இருக்க சுற்றி இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம அந்த கோழிகளுக்கு உடல் எப்படி குளிர்ச்சி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, முதல்ல வந்து வைக்கக்கூடிய தண்ணி சுத்தமா இருக்கணும். சுத்தம் இல்லைனாலே அங்கே வந்து ஆரோக்கியம் இல்லை. சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கிற தண்ணிகள் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னா, அந்த கொடுக்கக்கூடிய டிங்கர் இது எல்லாமே வந்து நல்லா சுத்தமா டெய்லி தினமும் அதை கழுவி